IIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. பலமுறை சென்னையில் உங்களெலாம் சந்திச்சிருக்கிறோம். இருந்தாலும் பலமுறை சந்தித்ததுக்கும் இந்த முறை நான் சந்தித்ததுக்கும் ஒரு கனத்த இதயத்தோடு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு சில சுயநலம் மிக்க சட்டமன்ற உறுப்பினர்களால் புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கழக தொண்டர்கள் மன நிம்மதி எழுந்து அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக எங்களுக்கு எல்லாம் ஆக்கி வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவர் வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் அவங்களாம் எங்களுக்கு நண்பர்கள் தான், நல்லவங்க தான். இருந்தாலும் அவங்க இந்த நேரத்தில் கட்சிக்கு விரோதமான ஒரு சில நடவடிக்கையில் ஈடுபடும் போது மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ கூட நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த 47 எம்எல்ஏல நாங்கள் 25 பேர் இருக்கிறோம், நாங்கள் தான் மெஜாரிட்டி, நாங்கள் தான் தலைவர் தேர்ந்தெடுத்துட்டோம், கொறடா தேர்ந்தெடுத்தாங்க. அது ஏற்புடையது இல்லை. ஏன் ஏற்புடையது இல்லைன்னா, நான் புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கும் போதோ இல்லை விப்புக்கோ மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்கின்ற அதிகாரத்தின்படி அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற நடத்தை விதியினுடைய லா படி அவங்க தான் அசம்பிளி செக்ரட்டரிக்கு கடிதம் கொடுப்பாங்க. அதன் பிறகுதான் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை தலைவராக வைப்பாங்க, விப்புக்கு உரிய உரிமைகளை கொடுப்பாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் இப்போ இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதில் ஒரு குழப்பம் வர மாதிரி நாங்கள் மெஜாரிட்டி எம்எல்ஏ இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது அது ஒரு தவறுன்னு எங்களுக்கு மனசில் பட்டது. அதை உங்ககிட்ட சொல்கிறோம். நீங்கள் இது சம்பந்தமாக எதாவது கேள்வி கேட்குறீங்களா? இல்லை கொஞ்சம் இல்லை, நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்க சார். ஏடிஎம்கே பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் சமீப காலமாக இந்த மாதிரி சூழல் வருது, என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை சார், அது என்னன்னா கட்சியினுடைய கட்டுப்பாடு, விசுவாசம் இருக்கணும். இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். எனக்கு 17 வயசுலேருந்து நான் இந்த கட்சியில் இருக்கிறேன். எனக்கு இப்போ 67 வயசு ஆகுது. 51 வருஷம் இந்த கட்சியில் இருக்கிறேன். 5வது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இந்த அரசியலில் எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும். அமைச்சர் பதவி வரலாம், இல்லை அமைச்சர் பதவி வராமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் சூழ்நிலை இருக்கலாம். அதுக்கோசம் நான் அமைச்சர் பதவி கோசம் ஒரு கட்சிக்கெல்லாம் தேடிலாம் ஓட முடியாது. அது போன்ற ஒரு நிலைகள் உள்ளவர்கள் இங்கே ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இப்போ கூட இல்லை, இப்போ இது எல்லா கட்சியிலுமே அப்படி தான் இருக்குது. அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த அந்த தவிகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை கட்சிகளை தன்னுடைய கூட்டணியில் இருந்து ஸ்டாலின் அவர்கள் வெளியேற்றுவாரா? உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவையில்லைன்னு அவர் சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டாரு? அவர் அதாவது ஒரு கட்சியினுடைய லீடரு, அரசியல் பாரம்பரியம் மிக்கவர், ஒரு முதலமைச்சருடைய வேட்பாளர். அந்த வேட்பாளரை தோக்கடிச்சது யாரு? தவிக கட்சி. அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க யாரு? ஆதரவு அளிச்சு அவங்களை சட்டமன்றத்தில் நிலைநாட்டு யாரு? 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை. நிலைநாட்டிட்டு என்ன சொல்றீங்க? நாங்க இன்னும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கம் இல்ல? அவங்களுடைய ஆதரவு நீ பெறலாமா? நீங்க ஸ்டாலின் என்ன சொல்லணும்? என் கூட்டணி உன்னை வெளியே அனுப்புற போடான்னு சொல்லணும். அந்த திராணி ஸ்டாலினுக்கு இருக்குதா? அந்த திராணி, அந்த தைரியம், அந்த இது ஸ்டாலினுக்கு இருக்குதா? இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பேட்டி நீங்க புதுச்சேரியில கொடுக்கவே இல்லை, இவ்வளவு ஆவேசமா நீங்க பேசுறீங்களே. நீங்க தான் அது கொஞ்சம் நல்லவர்னு நான் நினைக்கிறேன். சரி, உடனே போடுங்க. இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்களா? இல்ல, உண்மையான சொல்றோம். பாண்டிச்சேரியில தங்க வைக்கும் போது பேசிருக்கீங்களா? இது பாண்டிச்சேரி நானா தங்க வச்சேன். நாங்க தான் பாண்டிச்சேரியில 2 நைட்டு 3 பகல் தங்க வைத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 45 எம்எல்ஏ நாங்க தான் தங்க வச்சோம். அந்த 3 தினங்களும் சி.வி. சண்முகம் அங்கே வரல. அவருக்கு நிறைய வேலை இருந்தது. என்கிட்ட ஃபோனில் சொல்லியிருந்தான் இருந்தார். நான் தான் ரூம் போட்டு கொடுத்தேன், நான் தான் தங்க வச்சேன். ஏன்னா அண்ணனு தான் தங்க வைக்க சொன்னார். என்ன இது நடந்தது? தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும்னாங்க. அந்த கடமையை நான் செஞ்சேன். அங்கே தங்க வைக்கப்பட்டது திமுகவோட கூட்டணி வைக்கதான் சொல்றாங்க. அது இல்லை. அங்கே தங்க வைக்கப்பட்டது அரசியலில் பல்வேறு மாற்றங்கள்,
பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படாத வண்ணம் ஒருமித்தமா ஒரு இடத்துல இருக்கணும்னு தங்க வைக்கப்பட்டது. திமுகவோட எப்படி ஒருத்தன் கூட்டணி வைக்க முடியும்? எங்களுக்கு பரம விரோதி திமுக தான். நாங்க ஏன் அவங்க கூட கூட்டணி வைக்கணும்? எங்களுக்கு என்ன கிடையாது? அது அவசியம் இல்ல. அவர் அந்த இடத்துக்கே வரலீங்களா? அவர் எனக்கு அண்ணன் தான், எனக்கு சி வி சண்முகம். நான் அவருக்கு வந்து விரோதி. நான் சொல்றேன், அவர் அங்க வரவே இல்லை. இரண்டு இரவுகள் 3 பகல்கள் நான் அங்கதான் இருந்தேன். வேலைக்காரனாக காவல் காத்து கொண்டு இருந்தேன். அந்த பணியை நான் செஞ்சேன். யார் சொல்லி செஞ்சேன்னா சி வி சண்முகம் அண்ணன் சொல்லி தான் நான் செஞ்சேன். சி வி சண்முகம் எடப்பாடியை சொல்லி தான் நான் செஞ்சேன். அவர் அங்க வரலங்க. அதனால அங்க என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவர் சொல்றது எனக்கு தெரியாதுங்க. நான் அங்க இருந்த இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, நீங்க பாதுகாத்தீங்கன்னு சொன்னீங்களா? நிஜம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நம்ம வந்து திமுகவோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கையொப்பம் பெற்றதாக அவர் வந்து குற்றச்சாட்டு சொல்றாரு. இல்லீங்களா? அப்படிலாம் இல்ல. அது அதாவது இந்த சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு கையெழுத்து வாங்கினாங்க. திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு கோசம் இவங்க கிட்ட எப்படி கையெழுத்து வாங்குவாங்க? அது வாங்க முடியாது. அது எப்படி வாங்க முடியும்? இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எம்எல்ஏ கைதுக்கு வந்து கேட்பாங்களா? அது கேட்க முடியாது. சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினருடைய கையொப்பம் பெறப்பட்டது. இது நாங்களும் அங்க இருந்தோம். எப்படி இருந்தோம்? ஒரு வாட்ச்மேனா இருந்தா, ஒரு வேலைக்காரனா இருந்தா, இந்த இயக்கத்தின் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தின் பேர்ல இரவும் பகலும் தூங்காம இருந்தோம். உண்மையிலே சி வி சண்முகத்துடைய ஆட்கள் கூட அங்கதான் இருந்தாங்க. எவ்வளவு பேர், ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் உண்மையிலே உழைச்சாங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நாங்கள் வந்து போச்சு இடம் இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தோம். எல்லாம் இருக்கிறாங்கன்னா போறாங்கன்னா இத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க, இவங்க வரல, இவங்க இருக்கிறாங்கன்னு அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு தான் இருந்தோம். எங்களுக்கு விட்ட வேலை பாதுகாக்க சொன்னாங்க, பாதுகாத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள அமைச்சாச்சு. வேற கேள்வி? முன்னாள் அதிமுகவில் நான் எதுவும் சொல்லியிருந்தேன். அதிமுக முன்னாள் இருந்து பிரிந்து போன சசிகலா அவர்கள் டிடிவி திரும்ப அதிமுக சேர்த்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் வந்து இந்த மாதிரி வந்து அந்த மௌன ராகம் பாட்டு இப்படிதான் பாடுவாங்க. அவங்களாம் பாவம். யாரெல்லாம் பாவம்? அவங்க சசிகலா ஆகட்டும், OS மணிமா, அவர் வந்து அண்ணன் வந்து இவராகட்டும், OPS இருக்கட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், அவங்க என்ன இந்த கட்சியில் சேர மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க அவங்களை வெளியேற்றது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய பேனரே இங்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னது யாருன்னு தெரியும். ஒரு பொதுக்குழுல வந்து யாரை நீக்கினாங்கன்னு தெரியும். எல்லாமே தெரியும். யார் அவங்களை சேர்க்க வேணாம்னு சொல்லுது. நாளைக்கு கூட வரட்டும், நீங்களே கூட்டுவாங்க, எல்லாருமே வாங்க. எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் தான் பொதுச்செயலாளர், அவர் சொல்றதுதான் சட்டமன்றத்தினுடைய கட்சி தலைவர்னு சொல்லிட்டு ஏத்துங்க. எல்லாருமே வாங்கலாம். நல்லது தானே? நல்ல கருத்து தான் சொல்றாரு. நீங்க அழைப்பு கொடுக்குறீங்க எடப்பாடி சார்பாக சசிகலாவுக்கு டிடிவிக்கு அழைப்பு கொடுக்குறீங்க? இல்ல, நான் அழைப்பு கொடுக்கல. அந்த அதிகாரம் எனக்கு இருக்குதான்னு தெரியல. வந்தாங்கன்னா வரவேற்போம். அவங்க சேர்த்துனாரு, நாங்க வந்து சந்தோஷப்படுவோம். இப்ப கூட தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சரை வந்து விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் ஒரு பலகீனமான ஒரு ஆட்சியினுடைய முதலமைச்சர் இருக்கிறார். தனக்கு இருங்க இன்னும் நான் பேச முடியலையா? தனக்கு நம்பிக்கையான ஒரு வந்து OST போடுறாரு. 2 கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான். உடனே போட்ட OST நீ வந்து திரும்ப வந்து வாபஸ் வாங்குற. அப்போ அவ்வளவு ஒரு பலகீனமான முதலமைச்சர். என்ன பலகீனமான முதலமைச்சர்? மக்களுடைய செல்வாக்கு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆட்சியில் உட்காந்தீங்க இல்லையா? அப்ப ஆட்சி அதிகாரத்தை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக 2-3 கட்சிகள் சொல்றாங்கன்னா அவங்களுடைய ஆதரவு நம்ம இழந்துட போறோம்னு சொல்லிட்டு கோசம் நீங்க போட்ட OST திரும்ப பெறீங்க. அப்ப எப்படிப்பட்ட முதலமைச்சர் நீங்க? அப்ப முதலமைச்சருக்கு எவ்வளவு ஒரு சுயநலம், எவ்வளவு ஒரு வந்து பதவி மேல அப்படின்னு உங்களுக்கு ஆசை. என்னுடைய OST எனக்கு நம்பிக்கையானதான் நான் போடுவேன். நீ யாரும் அதை எடுக்க சொல்லத்துக்க? அதை சொல்லக்கூடிய தைரியமும் திராணியும் தாவேக்காவுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய்க்கு இருக்குதா? இல்ல. அதனால நாங்க பாடிச்சையில இருந்து பாக்குறோம். இன்னும் இவர் இவ்வளவு பலகீனமான முதலமைச்சர் ஆகிறாரு. OSTனா யாரு? தனக்கு நம்பிக்கை உருவுங்க. தனி கடை தனி கொடுக்கணும். வேற எதனா விஷயங்களுக்கு வேணா அவர்கிட்ட தான் அவர் வந்து கலந்து பேச முடியும். அப்படியேப்பட்டவரை கூட நியமிக்கக்கூடிய தகுதி இல்லாத இருக்கிறார். அப்போ பதவி மேல அவ்வளவு ஆசை. நீங்க வந்து உண்மையிலே வந்து நீங்க சொன்னீங்க தூய ஆட்சி கொடுப்போம், தூய இது கொடுப்போம்னு சொல்றீங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை இணைத்துக் கொண்டு தூய ஆட்சி உங்களால எப்படி கொடுக்க முடியும்? நீங்க அவங்களுடைய ஆதரவு வந்தது இல்லையா? கம்யூனிஸ்ட் ஆதரவு, விடுதலை சிறுத்தை. அப்ப என்ன சொல்லணும்? நீங்க திமுக ஆதரவு இல்லைன்னு வாங்கன்னு சொல்லணும். நீ இம்மா நாள் பிரச்சாரத்தில் என்ன சொன்னீங்க? தீய சக்தி திமுகன்னு சொன்னீங்க. அவங்க கூட இன்னமும் அவங்க வந்து கூட்டணியில் தான் இருக்கிறாங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபர்களுடைய ஆதரவை வைத்துக் கொண்டு உங்களால எப்படி வந்து ஒரு தூய ஆட்சி உங்களால கொடுக்க முடியும்? முடியாது. அதே போலதான் இப்ப நாங்க சொல்றோம். அவர் வந்து விஜய் ஊசக எம்எல்ஏ ஆகிறாரு, மந்திரி ஆகிறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு. சந்தோஷம். நாங்க அதுல வந்து குறுக்க நிக்கல. நீங்க பெரிய அரசியல்வாதி செய்யக்கூடிய தவறு செஞ்சு நிக்கிறீங்க. அதிமுக 2 உடைக்கணும் பாக்குறீங்க, குதிரை பேரத்தில் ஈடுபடுறீங்க, 10-15 எம்எல்ஏக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டுறீங்க, உங்களை அமைச்சர் ஆக்குறேன்னு சொல்றீங்க. ஏதோ வந்து நான் கூட பார்த்தா புஷ்பா மாடல்ல வந்து
இதே சம்பவத்தை ஏன் நீங்க பாண்டிச்சேரியில் சொல்றேன்னு கேக்குறீங்க? சம்பவத்தை 2011 தேமுதிக வந்து 11 சட்டமன்ற அதிமுக வந்து தூக்குனாங்க, கைப்பற்றினாங்க, அழைச்சிக்கிட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? 2001 இப்ப நடக்கிற வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு நடந்த தேர்தலுக்கு பிறகு நடந்த ஆட்சியை சொல்றோம் நாங்க. அவரு இப்ப எங்க கட்சியில இருந்து கொஞ்சம் பேர் ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த பிரச்சாரத்தில் எங்க கட்சி அவர் என்ன சொன்னார்னா, விஜய் திமுக எங்களுக்கு தான் போட்டி, இவங்களாம் மற்றவர்கள்லாம் இவரை பொறுத்த மட்டும் யாரு, மற்றவர்கள்லாம் யாரு, இந்த வெளியில ஏதோ ஒன்று தூக்கி போடுவோமே அந்த மாதிரி, இவங்களாம் மற்றவர். அப்போ அப்படிப்பட்ட மற்றவர்களுடைய ஆதரவை பெறத்துக்கு மட்டும் இந்த கட்சி உடையணும்னு ஆசைப்படுறேன். அது அவருடைய எண்ணம். அவர் வந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் செய்யக்கூடிய செயல். ஆனா இந்த அதிமுக இருக்கிறவங்களுக்கு அந்த இது இருக்கணும் இல்லையா, நம்மளை பார்த்து ஒருத்தன் மற்றவர்னு சொன்னான், ஒரு அரசியல் கட்சியும் கூட நம்மள சொல்லல, இப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாமான்னு இருக்கணும் இல்லையா? ஏன் இல்லைன்னு தான் எங்களுக்கு வருத்தம். எங்களுக்கு யாருக்கு வருத்தம்? எங்களை போல இருக்கக்கூடிய ஒரு 50-60 ஆண்டு காலமா இந்த கட்சியில உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய இருங்க, நான் முடியல. உங்களுடைய எண்ணம் வேற, நான் சொல்றேன். சட்டமன்றத்தில் இதே சட்டமன்ற தேமுதிக தலைவர் முன்னாள் தேமுதிக இப்ப எங்க இருக்கிறாங்க? முன்னாள் முதல்வர் சொன்னாங்க. இல்ல அது வந்து அவங்க கேட்க வேண்டிய கேள்வி. அந்த நேரத்தில் அது அவங்க வந்து ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க தெரியும். முடிச்சிடலாமா சார்? முடிச்சிடலாமா? வேற எதனா கேள்வி இதா? தொடர் அதிமுக தோல்வியினால இபிஎஸ் அவர்களுடைய தலைமை மீது ஒரு குற்றச்சாட்டு. அப்பெல்லாம் இல்ல சார், எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எல்லா தேர்தலுமே வந்து ஏற்ற இருக்க தான் செய்யும். மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் 96ல வெறும் 4 சீட்டு தான் நாங்க ஜெயிச்சோம். மறுபடியும் ஆட்சி கொண்டு வர முடியலையா? அத மாதிரி அதிமுக என்பது ஒரு பீனிக்ஸ் பறவை. மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில மறு ஆட்சி தமிழகத்தில் நிச்சயமா நிலைநாட்டப்படும். அதுல வந்து உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் நிரம்பிய கட்சி, 1,22 லட்சம் பேர் அதிமுக தலைமையை ஏற்று வாக்களித்துக்கிறாங்க. அவங்களுக்கோசம் நாங்க உழைச்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த வேலை மட்டும் கிடையாது. இபிஎஸ் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு சசிகலா அவர்கள் டிடி கலவரம் வந்தா அதிமுக ஏற்றுக்கொண்டு, இது நீங்க கேள்வி முதல்ல அவங்க கிட்ட கேட்கணும். இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்? சசிகலா கிட்டையும் டிடிவி கிட்ட. இல்ல ஒரு நிமிஷம், அவங்க கிட்ட நீங்க வந்து இபிஎஸ் பொதுச் செயலாளர் ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்ட பிறகு அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதுக்கப்புறம் நான் திரும்ப இங்க வருவேன். அப்ப இந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்ற பதில் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். ஓகேவா? நீங்க நான் போயிட்டு பேர் சொல்லுவீங்க, ஒருத்தர் திமிரா பேசிட்டு போறாங்க. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.